சாஸ்திராச்சார நேயர்களுக்கு நமஸ்காரம். அறிந்த புராணம் தெரியாத கதை நிகழ்ச்சியில நாம இன்னைக்கு ஒரு அழகான கதையை தான் பார்க்க போறோம். மகாபாரதத்துல இருந்து ஒரு கிளை கதையை தான் பார்க்க போறோம். மகாபாரதத்துடைய யுத்தத்துடைய கடைசி நாள். யுத்தத்துல பாண்டவர்கள் ஜெயிச்சாச்சு, யுத்தம் முடிஞ்சாச்சு, வெற்றி பெற்றாச்சு. அதுக்கப்புறம் நடந்த கதை தான் இது. யுதிஷ்டிரர் ரொம்ப வருத்தத்தோட அப்படியே இந்த குருக்ஷேத்திரத்தை பாக்குறாரு. ஒரே ரத்தாரா அப்படி ஓடிண்டே இருக்கு. பல யானைகள், பல குதிரைகள் அப்படி செத்து போய் அங்கங்க கிடக்கிறது. மனிதர்கள், சேனா வீரர்கள் நிறைய பேர் அப்படி செத்து போய் கிடக்குறா. அந்த செத்து போனவா பக்கத்துல நிறைய குழந்தைகள், அவளுடைய அம்மா, அக்கா, மனைவி இவாலாம் நின்னுண்டு அப்படியே ஒரு இடத்துல கும்பல் கும்பலா அழுதுண்டே இருக்கா. இதெல்லாம் பாக்குறச்சு யுதிஷ்டிரனுக்கு ஒரே வருத்தம், மனசுக்குள்ள ஏதோ ஒரு விதமான சஞ்சலம். இப்படி நம்ம போர் பண்ணி நம்ம எதை ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு விதமான கஷ்டம் அவனுக்குள்ள. என்ன பண்றதுன்னு தெரியாம அம்பு படுக்கையில படுத்துட்டு இருந்த பீஷ்மர்கிட்ட போனான் யுதிஷ்டிரன். இந்த மாதிரி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு பிராயஷ்சித்தை நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, இப்பேற்பட்ட அழிவை நான் இந்த மக்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி யுதிஷ்டிரர் ரொம்ப வருத்தப்படுறாரு. என்ன பீஷ்மர் சொல்றாரு, இதுல ஓன் தவறு எதுவும் இல்லப்பா, இதெல்லாமே கர்மாதான், நம்ம பண்ணக்கூடிய கர்மத்தோடைய பலன் தான் நாம இன்னைக்கு அனுபவிக்கிறோம். இதுல நீயோ நானோ துரியோதனனோ யாரும் என்னாலதான் நடந்தது, உன்னாலதான் நடந்தது அப்படின்றது கிடையாது. எல்லாமே நம்மளுடைய கர்மத்தோடைய பலன். நம்ம ஏற்கனவே பண்ண ஒரு விஷயத்தினால நம்ம இன்னைக்கு இந்த பலனை அனுபவிக்கிறோம் அப்படின்னு பீஷ்மர் சொல்றார். இதெல்லாம் பீஷ்மர் சொன்னாலும் யுதிஷ்டிரனுக்கு மனசுக்கு ஆகல. அவனுக்கு இன்னும் அந்த குழப்பம் இருந்துட்டே இருக்கு. இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பட்டாபிஷேகம் பண்ணிக்க போறது இல்ல, தவ வாழ்க்கையே மேற்கொள்ள போறேன் அப்படின்ற மாதிரி பேசுறான். உடனே யுதிஷ்டிரர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன் கேளுப்பா அப்படின்னு ஒரு கதை சொல்றாரு. ஒரு அடர்ந்த காடு, அங்க அந்த காட்டுல ஒரு சின்ன கூடாரம் அமைச்சுண்டு ஒரு அம்மா, ஒரு லேடி தபஸ்வினியா அங்க தவ வாழ்க்கையை மேற்கொண்டு அங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு அழகான குழந்தை இருக்கான், பிரியமித்ரன் அவனுக்கு பேரு. அந்த பையன் ரொம்ப சுட்டியா இருப்பான், அங்க காட்டுல பக்கத்துல விளையாடிட்டே இருப்பான், அங்க இருக்க மிருகங்களோட அப்படியே விளையாடிட்டு அங்க இருப்பான். அந்த அம்மாவும் அந்த பையனும் காட்டுல பகுகாலமா அங்க அப்படியே வசிச்சுட்டே வரா. இப்படி ஒரு நாள் போயிட்டு இருக்கிறச்சு அந்த பையன் விளையாடிட்டு இருக்கான். ஒரு சர்ப்பம், ஒரு பாம்பானது அப்படி பக்கத்துல போறது. அந்த பையன் மட்டும் அங்க விளையாடிட்டு இருக்கான். பாம்பு போற வழியில பயந்துண்டு ஏதோ அந்த பையன் விளையாடிட்டு இருக்கான் இல்லையா, பயந்துட்டு அந்த பாம்பு இந்த பையனை கொத்திடுது. உடனே அந்த பையன் அங்கேயே மூர்ச்சையை அப்படியே கீழே விழுந்துடுறான். இந்த அம்மா அப்படி பாக்குறா, பையன் மூர்ச்சையை கீழே விழுந்திருக்கான், பாம்பு கொட்டி இருக்கு தெரியறது. ஓன்னு அழறா, என்ன பண்றதுன்னு தெரியல, அழுதுட்டே இருக்கா. அப்ப இதெல்லாம் அங்க பார்த்துட்டு இருந்த ஒரு வியாதன் வேடன் என்ன பண்றான்னா, அந்த பாம்பு போற வழியில அந்த பாம்பை போய் பிடிச்சி, இந்த பாம்பு தாமா உங்க பையனை கொன்னது, இது ரொம்ப விஷமுள்ள பாம்பு, இதை நம்ம இப்படியே விட்டோம்னா இன்னும் பல பேரை இது கொல்லும், நீங்க சொல்லுங்க, இதை நான் கொன்னுடுறேன், நான் இதை வதை பண்ணி போட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த வேடன் சொல்றான். இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுதுட்டே இருக்கா. ஏன்னா வருத்தம் இல்லையா, குழந்தை போயிட்டான் அப்படின்ற வருத்தத்துல அழுதுட்டே இருக்கா. இவன் என்ன பண்றான், திருப்பி திருப்பி வற்புறுத்துறான் அந்த அம்மாட்ட. இந்த மாதிரி சரி வராதுமா, நீங்க சொல்லுங்க, நான் இது பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அம்மாட்ட கேட்கிறான். இல்ல அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்றா. அந்த பாம்பு ஏதோ அவஸ்தைப்படுறது அம்மாவுக்கு தெரியறது, அந்த தபஸ்வினிக்கு தெரியறது. உடனே தன்னுடைய தவ வலிமையினால அந்த பாம்புக்கு பேச்சு கொடுக்குறா. அந்த பாம்பு பேசட்டும், என்ன அது சொல்ல வருதுன்னு கேட்போம் அப்படின்ற மாதிரி பேச்சு கொடுக்குறா. அந்த பாம்பு பேசினா, ஏ முட்டாள் வேடனே, இதுக்கு காரணம் நான் இல்ல, என் பல்லுல விஷம் கொடுத்தது யாரு, நானா? அது என்னோட பிறப்புலயே வந்தது, அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியுமா? என்னோட பயத்துல நான் அந்த பையனை கொத்திட்டேன், அது என் மேல எப்படி தப்பாகும்? இதுக்கெல்லாம் காரணம் காலம்தான், அவன் தான் இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி இந்த பாம்பு பேசிட்டே இருக்கு. உடனே அப்படியா, அந்த காலம்தான் காரணமா அப்படின்னு இந்த வேடன் யோசிக்கிற சமயத்துல அந்த காலனானவர் அப்படி பிரத்யட்சமா வரார். இதுக்கு நான் காரணம் இல்ல, என்னெல்லாம் காரணம் சொல்லாத, கொத்தலனது உன்னுடைய கர்மா, நீ கொத்திட்ட, சாக வேண்டியது அவனுடைய கர்மா, அவன் செத்துட்டான். போன ஜென்மத்துல, முன் ஜென்மத்துல நீ ஒரு பூச்சியா பிறந்திருந்த, ஏ பாம்பே நீ ஒரு பூச்சியா பிறந்திருந்த, அப்ப இந்த பையன் உன்னை விளையாட்டுக்கு நசுக்கி கொன்னுட்டான், தன்னுடைய விளையாட்டுத்தனத்தினால வேணும்ட்டு நசுக்கி கொன்னுட்டான். அதனுடைய கர்ம பலனாதான் இன்னைக்கு நீ அவனை கொத்துன, உன் கையால அவன் மரணத்தை அடையணும்ன்றது அவனுடைய கர்மா, அதனால நீ அவனை கொத்துன. இதுக்கு நானும் பொறுப்பேற்றுக்க முடியாது, இது அந்த பையன் பண்ண தவறு, அவனுடைய கர்ம பலன் தான் அவனை இந்த நிலைக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு காலன் சொல்றான். உடனே இதெல்லாம் நன்னா அப்படி புரிஞ்சுன்னு அந்த அம்மா தன்னுடைய அழுகையை நிப்பாட்டிட்டு, இதுதான் தாத்பரியன்றதை புரிஞ்சுண்டு, நீங்க போங்க, உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த காலனை போக சொல்றான். அந்த பாம்பையும் விட்டுற சொல்ல, அந்த பாம்பு மேல தப்பு இல்லை, போயிட்டு வா அப்படின்னு அந்த பாம்பையும் விட சொல்றான். அந்த வேடனையும் சொல்றான், ஓ மேலேயும் தப்பு இல்லை, ஒரு உயிர் போன ஒரு அழுத்தத்தினால நீ அந்த இதை கேட்ட, அதனால ஓ மேலேயும் தப்பு இல்லை, அந்த பாம்பை விட்டுட்டு நீயும் போ அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்றா. அப்புறம் மேற்கொண்டு அந்த அம்மா தன்னோட தவ வாழ்வையை மேற்கொண்டா. இப்படி இந்த கதை முடியறது. பீஷ்மர் என்ன சொல்றான்னா, இதுல அந்த பையன்
அவனும் எதுவும் பண்ணல. அவன் முன் ஜென்மத்துல அவன் பண்ணத்தோடைய கர்ம பலனை அவன் இந்த ஜென்மால அனுபவிக்கிறான். இது எல்லாமே கர்மத்தோடைய ஒரு சைக்கிள்ல தான் இருக்கு. நம்ம கையில எதுவும் இல்ல. இன்னைக்கு இந்த போர்ல இவ்வளவு பேர் இறந்து போயிருக்கானா அதுக்கு காரணம் நீயோ நானோ கிடையாது. இதெல்லாமே நாம ஒரு காலம் செய்த கர்மத்தோடைய பலன் தான். இதை நினைச்சுட்டு நீ வருத்தப்பட்டு இப்படி இருக்கக்கூடாது. நீ என்ன பண்ணணும்னா பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராஜ்ய பரிபாலனத்தை தர்ம வழியில எடுத்துட்டு போகணும். பிரஜைகள் எல்லாம் எப்படி சந்தோஷமா எடுத்துன்னு போகணுன்றத பத்தி நீ யோசிக்கணும். இப்படி இதை நினைச்சு வருத்தப்படாத அப்படின்னு பீஷ்மர் யுதிஷ்டருக்கு ஆறுதல் சொல்றார். பீஷ்மர் சொன்ன ஆறுதல் எல்லாம் எடுத்துட்டு யுதிஷ்டரும் அப்புறம் மேற்கொண்டு தர்ம வழியில ராஜ்ய பரிபாலனம் பண்ணார். இதுல இருந்து நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளுக்கு வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகள் வரும். நம்ம ஒரு நாள் கஷ்டத்துல இருப்போம். நம்மளுக்கு யார் மூலியமாவது கஷ்டம் வரும். நம்மளும் சில சூழ்நிலைகள்ல யாருக்காவது கஷ்டம் கொடுப்போம். தெரிஞ்சும் கொடுப்போம், தெரியாமலையும் கொடுப்போம். அதுல நம்ம தவறு ஒண்ணும் இல்லை. அந்த கஷ்டத்துல அப்படியே நம்ம தங்கிடாம அதை நம்ம என்கேஜ் பண்ணிட்டு நம்மளோட வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும். அதை மூவ் ஆன் ஆகி நம்ம முன்னாடி போய் நம்ம சரியான வழியில வாழ்ந்து காட்டணும். அந்த கஷ்டத்திலே தங்கிடக்கூடாது. இதைதான் பீஷ்மர் யுதிஷ்டிரருக்கும் சொல்றார், நமக்கும் சொல்றார். அதையே நாமும் ஃபாலோ பண்ணிட்டு வாழ்க்கையில எப்பயும் சந்தோஷமா இருப்போம். மீண்டும் ஒரு நல்ல கதையோட அடுத்த நிகழ்ச்சியில பார்ப்போம். நமஸ்காரம்.